Praise the Lord. Welcome to Namaskaram Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். என்னவென்றால், எப்பொழுதுமே நாங்கள் தாவீதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், சவுலை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சிச்சுவேஷன் நீங்கள் யோசிச்சு பாருங்க. தாவீதை அபிஷேகிக்க சாமுவேல் தீர்க்கதரிசி வராரு, வந்து அவரை அபிஷேகிக்கிறாரு. அபிஷேகித்துட்டு அவர் போறாரு. அடுத்த நாள் தாவீது எங்க இருக்காருங்க? ராஜாவாக அவரை அழைத்து அங்க அரண்மனையில உட்கார வச்சாங்களா, இல்லை தாவீது மறுபடியும் அவர் செய்து கொண்டிருந்த காரியங்களுக்கு அவர் போனாரா? கரெக்ட். தாவீதை ராஜாவாக அபிஷேகித்த பிறகும் தாவீது அந்த இடத்துக்கு வர ஏறக்குறைய ஒரு 15 வருஷம் ஆச்சு. எதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்றேன்? கர்த்தர் எல்லாரையும் அழைத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். அநேக பேர் இந்த கேள்வி கொண்டிருக்கலாம், கர்த்தாவே என்னை அபிஷேகித்திருக்கிறீர், அழைப்பை கொடுத்திருக்கிறீர், எதுவுமே நடக்க மாட்டேந்தேன். அதே காரியங்கள் நான் செய்து கொண்டு வரேன், அதே விஷயங்கள் தான் செய்து கொண்டு வரேன், ஒரு மாற்றமும் இல்லையே. ஆனால் நீங்கள் தாவீதை யோசித்துக் கொள்ளுங்க. 15 வருஷம் ராஜாவாக அபிஷேகித்த பிறகு 15 வருஷம் அவர் காக்கணுமா இருந்தது. இஃப் ஹீ கேன் வெயிட், யூ கேன் வெயிட். ஆனால் அதே நேரத்திலும் கர்த்தர் கூட உறவாடி ஒவ்வொரு நாளும் அவர் இந்த கேள்வி கேட்கல, கர்த்தாவே நான் ராஜாவாக போகிறேன், எனக்கு எப்போ அந்த த்ரோன் எனக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு அவர் கேட்கல. அவர் சின்சியராக அவர் என்ன பண்ணாருங்க? பாடல்கள் எழுதி கொண்டிருந்தார், ஆடு மேய்த்து கொண்டிருந்தார், சவுளுடைய அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருந்தார். அதுக்கப்புறமா யுத்தத்துக்கு அவர் போனார். படிப்படியாய் அவர் முன்பாக வந்தார். அதே போல் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ படிப்படியாக கர்த்தரத்தில் நீங்கள் கேட்டு உண்மையாக இருந்து நீங்கள் வரும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆனால் அதுக்கு அந்த ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஒரேடியாக நாங்கள் ஏறி முன்னாடி போக முடியாது. அப்படி போனோன்னா அதனுடைய அருமையை நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அந்த பாதையில் கொண்டு போகும்போது நம்மளை அழகாக வழி நடத்தி அது ஒரு சாட்சியாக மாறும். அநேகருக்கு நீங்கள் ரோல் மாடலாக மாறுவீங்க. அபிஷேகத்திருக்கிறீங்களா? அழைப்பு இருக்கா? அந்த இடத்துக்கு ஒன்றும் வரலையா? சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தாவே, நீ கொடுத்த இந்த அபிஷேகத்துக்காக நன்றி, இந்த அழைப்புக்காக நன்றி. அந்த நாள் வரும் வரை நான் உங்களுக்கு உண்மையாக இருக்க போகிறேன், உண்மையாக சேவையை செய்ய போகிறேன். எந்த வழி இருந்தாலும் சரி. even though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. அது தாவீது எழுதினது இல்லைங்களா? ஸோ அதே போல் நீங்களும் கர்த்தரில் இந்த ஜெபத்தை சொல்லி நீங்கள் உண்மையாக நீங்கள் முன் செல்லுங்க. It will come, and when the time comes you will be blessed. நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அந்த ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அந்த சந்தோஷத்தை. அப்படியாப்பட்ட ஒரு அதிசயமான வழியில் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஸோ வெயிட் பண்ணுங்க, காத்திருங்க. கர்த்தர் உயர்த்தும் போது பெஸ்ட்டாக உயர்த்துவார். God bless you. நமஸ்காரம் ஜீசஸ்.